நம்ம கோயம்புத்தூர் சண்டே மார்க்கெட் போயிருந்தப்போ நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெண்டும் இந்த யூபிஎஸ் சார்ஜர் பாக்ஸ் அது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டு கேட்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு. சார்ஜ் போட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேஷன் ரெட் கலர் லைட் எரியுது. பட் நம்ம எவ்வளவு தான் ஆன் பண்ணி பார்த்தாலுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் பேட்டரி தான் போயிருக்கும். நம்ம அது என்ன ஏதுன்னு கழட்டி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கழட்டி பார்த்தா ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பேட்டரியில் மட்டும் வோல்டேஜ் எவ்வளோ தான் சார்ஜ் போட்டு பார்த்தாலுமே 2.44 வோல்டேஜுக்கு மேலே ஏற மாட்டேது. நம்ம 4 வோல்டேஜ் அது வேணும். அதுக்கு போல் நம்மகிட்ட லேப்டாப் லித்தியம் பேட்டரி ஒன்று இருக்குது, அதை மாற்றிக்கலாம். ஓகே, பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஸ்பீக்கரில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸ்பீக்கர் ஆன் ஆக மாட்டேது. அதுக்கு நம்ம ஸ்பீக்கர் இருக்கிறதையும் அதை நம்ம கழட்டி பார்த்துக்கலாம். ஸ்பீக்கரை கழட்டி பார்க்கும்போது நமக்கு பாசிட்டிவ் ஒயர் கட் ஆயிருக்கு. இவ்வளோ க்ளோ ஊற்றி இவ்வளோ சேஃப்டியாக கொடுத்தும் பாசிட்டிவ் ஒயர் கட் ஆயிருக்கு. நம்ம அதை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். ஸ்பீக்கருக்கு வர ரெட் கலர் பாசிட்டிவ் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன் பண்ணோம், நல்லா லைட் எரியுது. Music play mode. The radio mode. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.